1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அப்படி கடலில் திறந்து வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்தில் நிறுத்தினார். விஷத்தால் அவர் நீலகண்டர் ஆனார். கடைசியாக அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன்பு பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. சிந்தாமணி, சூடாமணி, கௌதுவமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம், துளசி ஆகியவை தோன்றியது. பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கொரு பொருளை எடுத்து கொள்கின்றனர். அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக அருள்பாலிக்கின்றார். கௌதுவமணியை தான் தன் மார்பில் அணிந்திருக்கின்றார். இப்படி அலைக்கடலிலிருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயரும் வந்தது. மகாலட்சுமியின் சிறப்புகள்: மகிஷாசுரனை வதம் செய்ய 3 தேவியர்களும் இணைந்து துர்க்கையாக மாறி 9 நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தை தான் நவராத்திரி என வழிபடுகின்றோம். மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி, அலைமகள் எனும் மகாலட்சுமி, கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் சேர்ந்த உருவம்தான் துர்க்கையம்மன். இப்படி நவராத்திரியின் 4, 5, 6 ஆகிய நாட்களில் மகாலட்சுமி வழிபடப்படுகின்றார்கள். மகாலட்சுமியின் தோற்றம்: லட்சுமி தேவி பொதுவாக தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் அல்லது நிற்கும் நிலையில் 4 கைகளுடன் தங்க நிற மேனியுடன் காட்சி தருகிறார்கள். மேலும் கையில் இருந்து தங்க நாணயங்கள் பொழிவது போலவும் காட்சி தருகிறார்கள். இது பக்தர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்கும் அவரது தன்மையை குறிக்கின்றது. வாகனம்: ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுகின்றது. இது இருளில் கூட அறிவை பெறும் திறனையும் ஞானத்தையும் குறிக்கின்றது.